என்ன மாணவர்களே, நடந்தானா? நல்லா படிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பாட்டு பாடட்டுமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வைக்காதே பாப்பா. நம் தாய் திருநாடு பற்றியும் நம் தமிழ் மொழி பற்றியும் நான் பாடுகிறேன் தெரியுமா? இந்த தமிழ்நாடு என்னும் போதை நிலை இன்பத்திலிருந்து பாடியிருக்கிறது. எங்கள் தந்தையனார் என்ற பேச்சினே ஒரு சக்தி பிறப்பது மூச்சினே. நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்வது தெரிந்து சொல், செய்வது துணிந்து. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானில் வீடு இருந்த போது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, பல வேடிக்கை மனிதரை போல். நான் வீரன் என்று நினைத்தாயோ? நான் பாரதி, மகாகவி பாரதி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அபிகர்ணா. நான் 2வது வகுப்பில் படிக்கிறேன். அறிவியல் என்றால் ஆராய்ச்சி. நான் நிழலை பற்றி சிந்தித்து பார்த்தேன். ஒரு ஒளியை கடக்க அனுமதிக்காத போது அங்கு ஒரு இருட்டான பகுதி உருவாகிறது. இது நிழல் என்று அழைக்கப்படுகிறது. பொருளும் ஒளியும் அருகே இருக்கும் போது நிழல் பெரியதாக இருக்கும். பொருளும் ஒளியும் தொலைவில் இருக்கும் போது நிழல் சிறியதாக இருக்கும். காலையிலும் மாலையிலும் நமது நிழல் நீளமாக இருக்கும். நண்பகலில் நமது நிழல் குட்டையாக இருக்கும். ஏன் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கங்கர். நான் 2வது வகுப்பு படிக்கிறேன். அறிவியல் என்ற ஆராய்ச்சி. நிழல் பற்றி நான் சிந்தித்து பார்த்தேன். ஒரு பொருள் தன் வழியை கடக்க அனுமதிக்க போது அங்கு ஒரு இருட்டான பகுதி உருவாகிறது. இது நிழல் என்று அழைக்கப்படுகிறது. பொருளும் ஒளியும் அருகே இருந்தால் நிழல் பெரியதாக இருக்கும். நிழல் பொருளும் ஒளியும் தொலைவில் இருந்தால் நிழல் சிறியதாக இருக்கும். காலையும் மதியும் நிழல் நீளமாக இருக்கும். நண்பகலில் நிழல் குட்டையாக இருக்கும்.